ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளியில் பனை டிஷ் தான் பார்க்க போகிறோம். பொரி வெலங்காய் அந்த டிஷ் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாசிப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, அரிசி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அரிசி நம்ம சாப்பாடு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே அரிசி தான். அது கூடயே 3 ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பவுடர், எந்த அளவுக்கு நமக்கு பவுடர் ஆகுமோ அந்த அளவுக்கு பவுடராக இருந்தால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நரந்தால் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்காத மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உடச்ச கடலை, தேங்காய், வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வெல்லத்தை நல்லா திக்காக காசி எடுக்கணும். தண்ணியாக காசக்கூடாது, நல்லா திக்காக காசி எடுக்கணும். இது நம்ம அப்படியே போடலாம். அந்த வேர்க்கடலை எல்லாத்தையும் அப்படியே போடலாம். நான் சும்மா லைட்டாக மிக்சியில் அரைச்சி போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இதுவும் ஆட் பண்ணி நல்லா அந்த சூடோடு